பகவானே சரணம். ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னேஷ். லக்னேஷ்னா லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அவர்தான் லீடர். லீடர்னா ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா சிங்கம், அந்த மாதிரி அந்த ஜாதகத்துக்கு சிங்கம் வந்து அந்த லக்னாதிபதி. சிங்கம் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவனோட பிரஜையும் நல்லா இருக்கும். அந்த பிரஜைக்கும் அந்த ராஜா மூலியமா எல்லாமே படிகளுக்க முடியும். அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கு அவர் எல்லாமே நல்லது செய்ய முடியும். புத்தியை வந்து பராமரிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலையும். இவர் எந்த வீட்டில் போய் உட்காரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இந்த மாதிரி வீட்டுங்களில் இவர் உட்காரவே கூடாது. இவருக்கு வந்து அனுகூலமான வீடு கிடையாது. இந்த மாதிரி வீட்டில் உட்கார்ந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சஞ்சலம், தேவையில்லாத கடன், தேவையில்லாத நோய், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் மாட்டிப்பான். இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் இவர் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டார்னா வரும். எது 6, 8, 12. அதே நேரத்தில் இவர் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிட்டார்னா ஆளை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமில் இருந்தாலும் மூட்டி எடுத்துன்னு வந்துடுவார். எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடுவான். ஆனால் பகவானே வழி காட்டுவார். லக்னேஷ் வந்து நல்ல ஸ்திதியில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தார்னா பரம்பொருளே வழிகாட்டும் போது யாரும் எதுவும் செய்ய முடியாது. பிரச்சனை வந்தால் தான் லைஃப்பில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது இன்னும் அது வந்து என்ஜாய்மெண்ட்டாக மாறும். அது மாதிரி வந்து எல்லா விஷயத்துலையும் உங்களை சால்வ் பண்ணி எடுத்துன்னு வருவார், அனுபவத்தை கொடுப்பாரு. உங்களோட வாழ்க்கையை வந்து நல்ல அனுபவசாலியாக மாற்றி உங்களை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவார். அதே நேரத்தில் கெட்டவன் யார் நல்ல யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு அறிவு தருவார். பகவானே சரணம்.